கிராமங்களுக்கும் நகர மக்கள் போல் அனைத்து வசதிகளும் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அனைத்து கிராமங்களுக்கும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து வருகிறது தமிழக அரசு. அந்த வகையில் புதிதாக தனியார் பேருந்துகளுக்கு அனுமதி வழங்கும் போது கிராமங்கள் வழியாக செல்ல வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தான் அனுமதி வழங்கப்படுகிறது. ஆனால் கிராமங்களை இணைக்கும் வகையில் செல்லாமல் மெயின் ரோடு வழியாக சில பேருந்துகள் சென்று விடுவதாக தமிழகம் முழுவதும் புகார்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இதேபோல் திருச்செந்தூரில் இருந்து தூத்துக்குடிக்கு சண்முகபுரம், அடைக்கலாபுரம், ராணி மகாராஜபுரம் வழியாக திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் இணைந்து குரும்பூர், ஏரல், சாயபுரம், புதுக்கோட்டை, புதியம்புத்தூர், கோரப்பள்ளம் கலெக்டர் அலுவலகம் வழியாக தூத்துக்குடி சென்றடையும் பஸ் ரூட் RVS என்ற தனியார் பேருந்து நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை மட்டுமே இந்த வழியாக பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஆனால் காலையில் தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூருக்கு வரும் இந்த பேருந்து திருச்செந்தூர் சிவந்தி ஆதித்தினார் என்ஜினியரிங் கல்லூரி வளாகத்திலிருந்து ராணி மகாராஜபுரம், அடைக்கலாபுரம், சண்முகபுரம், வீரபாண்டியப்பட்டினம் வழியாக திருச்செந்தூர் செல்ல வேண்டும். ஆனால் அவசரம் காரணமாக இந்த ஊர்களை தவிர்த்து நேராக திருச்செந்தூர் சென்று விடுகிறது. திருச்செந்தூர் செல்வதற்காக வேறு பேருந்துகள் இருக்கின்றனர் என்பதற்காக அதை யாரும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டனர். இந்த நிலையில் திருச்செந்தூரில் இருந்து மீண்டும் தூத்துக்குடிக்கு திரும்பும் போது விடுபட்ட இந்த கிராமங்களை இணைத்து அந்த வழியாக சென்று வந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக இந்த ட்ரிப்பும் இந்த கிராமங்களை தவிர்த்துவிட்டு நேராக பேருந்து சென்று விடுகிறது என்று பல புகார்கள் கூறினார்கள். இன்று திருச்செந்தூரில் இருந்து சொந்த ஊரான ராணி மகாராஜபுரத்திற்கு செல்ல வேண்டிய நான் இந்த பேருந்தில் ஏறி வந்தேன். அப்போது கண்டக்டரிடம் கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தானே பேருந்து விடப்படுகிறது, ஏன் இதை தவிர்க்கிறீர்கள் என்று கேட்டேன். சார், ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் என்று பயணிகள் ஏறினால் எங்களுக்கு கட்டுப்படியாகாது என்றும் முதலில் பதிலளித்தார். அப்படி என்றால் இது பற்றி உயர் அதிகாரிகளிடம் புகார் செய்தால்தான் சரிவரும் என்று கூறிய போது அந்த பேருந்து கண்டக்டர், சார், எங்களுக்கு இதை பற்றி எல்லாம் தெரியாது, நாங்கள் வேலைக்கு வந்தால் சம்பளம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூட்டில் செல்வோம், எங்கள் ஓனர் சொல்கின்றபடி செய்கிறோம், நீங்கள் அவரை தான் கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தினால் பரவாயில்லை. தொடர்ந்து ஏதேதோ பேசிக்கொண்டே இருந்தார். நான் காதில் வாங்கவில்லை. இப்படி திடீர் என்று அனுமதி வழங்கப்பட்ட ரோட்டில் செல்லாமல் பேருந்து இயக்கப்படும் போது ஆங்காங்கே பலர் நீண்ட நேரம் காத்திருந்து ஏமாந்து விடுகிறார்கள். இதை தடுப்பதற்காக வட்டார போக்குவரத்து அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியர் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட ஊர் மக்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள்.